இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த 90 ml படத்தை எடுத்த இந்த அழகிய அசுரா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு லேடி டைரக்டர், அவங்களுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஓவியாவை யாரும் கேவலப்படுத்திருக்கவே முடியாது. ஓவியாவை போட்டு அசிங்கப்படுத்தி அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் இருந்துச்சோ எல்லாத்தையும் மொத்தமாக கீழே இறக்கி விட்டு அவங்கள செருப்பை கழட்டி அடித்த மாதிரி வந்து ஒரு படம் இது. படத்துக்கு வந்து நேற்று நைட்டு போயிருந்தேன். படத்துக்கு வந்து எஸ்டிஆர் மியூசிக்கு, அதுதான் ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. எப்படி வந்து அவர் இந்த படத்துக்கு மியூசிக் போடுறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. அவருக்கும் வந்து கிஸ் சீனு படத்தில், லிப்லாக் சீனு அவர் கூடயும் ஓவியாவுக்கும் அவருக்கும் இருக்குது. பிக் பாஸ் சீசன் 1 அந்த டைமில் வந்து ஓவியாவுக்கு பயங்கரமான ஒரு கிரேஸ் இருந்தது. ஓவியா ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஓவியாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து யார் பார்த்தாலும் ஓவியா ஆர்மி அப்படின்னு சொல்லி பயங்கரமான சப்போர்ட் ஓவியாவுக்கு இருந்துச்சு. இந்த மாதிரி ஓவியாவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்தையும் செருப்பு கழட்டி அடித்த விதமாக வந்து ஓவியா அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் வந்து தம்மு, தண்ணி, கிஸ்ஸின்னு இதுதான் படம் ஃபுல்லாக வருது. எனக்கு படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஃபுல்லாகவே வந்து ஒரே ஒரு யோசனை தான் இருந்தது. இந்த டேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க காயத்ரியோட பயங்கரமான ஃபேனாக இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள வந்து மனசில் வச்சு தான் வந்து ஓவியாவை அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக முழு படம் எடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன் சொல்கிறேன்னா, ஓவியாவுக்கு சப்போர்ட் பண்ணவங்களோ இல்லை ஓவியாவை பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களோ வந்து படத்தில் வர ஒரு சீனை கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமாக வந்து படம் இருந்துச்சு. அவ்வளோதான். இதை பற்றி சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். ஓவியா வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு மக்கள்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அதை அப்போ அவங்களே வந்து கெடுத்துக்கிட்டாங்க. இந்த படத்தை எடுத்தவங்க வந்து அனிதா யூதிப் அப்படின்றவங்க, அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் ரைட்டரு, எல்லாமே அவங்க தான். இந்த படத்தை எடுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்றது ஒன்றும் தெரியல. இந்த படத்தில் வந்து ரொம்ப வேதனையான விஷயமா நான் நினைக்கிறது வந்து 3 விஷயம். ஒன்று வந்து மியூசிக் வந்து எஸ்டிஆர் போட்டிருக்காரு. இது அவர் கண்டிப்பாக இதை பண்ணியிருக்க கூடாது. இன்னொன்று வந்து சினிமோட்டோகிராஃபி வந்து அரவிந்த் கிருஷ்ணா பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு நல்ல ஒரு சினிமோட்டோகிராஃபர். அவர் ஏன் இதுக்கு கமிட் ஆனார் அப்படின்றது தெரியல. படத்தை எடிட் பண்ணது ஆண்டனி. இது 3மே வந்து ஏன் நடந்துச்சு அப்படின்றது சுத்தமாக தெரியல. இதுக்கு மேலே படத்தில் வந்து நம்ம சொல்லணும்னா எதுவுமே கிடையாது. நமக்கு என்ன ரொம்ப பயமாக இருக்குன்னா, அதாவது வரும் காலங்களில் வந்து இந்த மாதிரி வந்து இன்னும் நிறையா படம் வருமோ அப்படின்றது நமக்கு ரொம்ப ஒரு பயமாகவே இருக்குது. படத்தில் வந்து இந்த வர கிஸ்ஸினையும் பார்த்துக்கிட்டு தேட்டரில் உட்காந்துக்கிட்டு ஊன்னு கத்திக்கிட்டு நிறைய பேர் உட்காந்துருந்தானுங்க. எப்படி தான் அவங்களாம் படத்தை பார்த்தானுங்க அப்படின்றது நமக்கு சுத்தமாக தெரியல. ஒன்று பண்ணலாம், எனக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது, தமிழ் நடிகர்கள் யாரையுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வேணால் படத்தை போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு இந்த படத்தை பற்றி ஏதாச்சும் கருத்து இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணணுன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.